வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சவுச்சவு போட்ட சாம்பாரும் அதுக்கு சைடிஷாக வந்து சிம்பிளாக வந்து ஒரு மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம். சாம்பார் சாதத்து கூட மட்டன் வறுவல் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கழுவிட்டு நறுக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2-3 வெந்தயம், 4 சீரகம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கிறப்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சவுச்சவையும் கேரட்டையும் முதல்ல போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் சாம்பார் வைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா நம்ம போடுற காய்கறி எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ சவுச்சவும் கேரட்டும் பாதி நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் பொடி, சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் மட்டும் எப்போயுமே கடைசியில் தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப குழையாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தேவையான அளவு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, 2 வெங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பராக நமக்கு சாம்பார் தயாராகிடும். மட்டன் வறுவலுக்கு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு தாளிக்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா கலர் மாதிரி வந்த உடனே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயமெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சுத்து காரம் சுள்ளுன்னு இருந்தால் தான் மட்டன் வறுவல் எல்லாம் நல்லாயிருக்கும். அது கூடவே மிக்சியில் புதுசாக அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான்வெஜ் சமையலுக்கு மட்டும் டைம் இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பாருங்கள். வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் கறியில் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவுமே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. இந்த கறி மசாலா பொடி ஃப்ளேவர் தான் மட்டனில் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் போதுமான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். நம்ம வாங்குகிற மட்டனை பொறுத்து நம்ம கறியை வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அளவான தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சதுனால நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறப்பவே எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். ஒருவேளை தண்ணி கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சிம்பிளான லன்ச் மெனுவாக இருந்தாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.